ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பற்றின விஷயங்களை நீங்கள் கலை ஃபேமிலிக்கிட்டேயோ அந்த மாதிரியான விஷயங்களை கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இனி எக்கார்த்து கொண்டும் நான் அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல. அவங்க பையன், அவங்க ஃபேமிலி அப்படி இருந்துக்கிட்டோம். என்னை பற்றி அவங்கக்கிட்டேயும் அவங்கள பற்றி என்கிட்டயும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதே மாதிரி சூடு சொர்ண உள்ள நாய்ங்க என்னை பத்தி அதாவது மறைமுகமாகவும் இல்ல என்ன சார்ந்த விஷயங்களும் என் குழந்தை விஷயங்களும் வச்சு எந்த நாய்ங்களும் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன் சொல்றேன்னா, என் குழந்தைங்கள ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த 11 மாசம் எந்த நாயும் என் குழந்தைய பத்தி கேட்கல, என் குழந்தைய பத்தி கேர் பண்ணல. சோ யாரா இருந்தாலும், பெத்த தகப்பனா இருந்தாலும் என் குழந்தைய வச்சு எந்த விஷயத்திலயும் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. என் குழந்தைங்கள பத்தி எதுலயுமே நீங்க எதை பத்தியும் பேச வேணாம். அவ்வளோ அக்கறை இருந்தா அவங்கள நீங்க நேர்ல பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். அதை விட்டு சோசியல் மீடியாக்காக மட்டும் என் குழந்தைங்க நேம் யூஸ் பண்றது எனக்கு சரியா படல. அது எவ்வளவு மானங்கட்ட ஈனங்கட்ட தன்மைங்கிறது எனக்கு தெரியல. உண்மையா சொல்றேன். அப்படி எங்க பேரை வச்சு 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 ஏன் வளர ட்ரை பண்றீங்க? நான் யாரோட திறமையிலயோ யாரோட வளர்ச்சியிலயோ நான் வரல. என்னோட வளர்ச்சி, என்னோட திறமையில, என்னோட வளர்ச்சியில மட்டும் தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? அது நான் 100 பேரை சம்பாரிச்சிருந்தாலும் ஓகே தான். 10 பேரை நான் என்னோட ரசிகர்கள் நான் சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா ஓகே. யாரோட பரிதாபமோ யாரோட அனுதாபமோ யாரோட ஃபெமிலியரும் எனக்கு தேவை கிடையாது. பிக் பாஸ் அவர் உள்ள போறாரு அதுக்காக தான் சேர்ந்து இருக்கிறேன் நான் கேட்டா அதுவும் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சேர்ந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா அது தப்பாயிடுமேன்ட்டு தான் நான் முன்னாடியே வீடியோ போட்டேன். ஆனா அதுக்கும் தப்பா பேசிட்டீங்க. சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு இந்த வீடியோனா, நிறைய வீடியோ நான் பாக்குறேன். என்னென்னமோ சொல்றீங்க, சம்திங் நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன்னா என் மேலேயும் தப்பு இருக்கு. இது இனிமே சேரக்கூடாதுன்னு நான் என்னோட ப்ரெஷரை வச்சு மட்டும், என்னோட டிப்ரெஷனை வச்சு மட்டும் நான் வெளியே சொல்லிட்டேன். ஆனா இது என் குழந்தைங்க சம்மந்தப்பட்டிருக்குன்றது இந்த ஒரு 11 மாசம் நான் யோசிச்சு அவங்களோட ஃபியூச்சரை யோசிச்சுதான் சரி ஓகே. அவங்க அதே மாதிரி எனக்கு வேணான்ற முடிவுல தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. அவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்கறதும், நான் இறந்துருவேன், நான் சூசைட் பண்ணிப்பேன் ப்ரெஷர் கொடுத்ததுனால மட்டும்தான் நான் அவங்கள திரும்பி ரீஜாயின் பண்ணது. அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு அப்பா ஏதோ ஒரு தூரத்துல இருந்தா கூட உங்க அப்பா இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்பாவே இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டம். அந்த வழியை நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ரீசன் தான். சரிங்களா? இது குழந்தைங்களை காரணம் காட்டனா அது கண்டிப்பா கிடையாது. இப்பவும் எனக்கு யார் துணையும் வேணாங்க. எனக்கு நான் இருக்கேங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கேங்க, நான் பாத்துப்பேங்க, எனக்கு அந்த தைரியம் இருக்குங்க. என்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா? யாரோட தயவும் இல்லாம நான் பண்ணுவேங்க. இவ்வளவு நாள் நான் பார்த்தேன். எனக்கு இதுக்கப்புறமும் பார்க்கக்கூடிய தெம்பு இருக்குங்க, தைரியம் இருக்குங்க, என்னால முடியுங்க. சரிங்களா? எனக்கு அப்பா இருந்தும் அப்பா இல்லாம வளர்ந்தனால அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு அப்பா இருந்து இல்லாம அந்த கஷ்டத்தை கொடுக்காம என்னால வளர்க்க தெரியும். பட் ஒரேடியா இல்லாம போயிட்டா ரொம்ப என் பிள்ளைங்களால வர முடியாது. அந்த வழியை நான் கொடுக்க நான் தயாரா இல்லை. சொந்த ஒரு காரணம் மட்டும்தான். நான் இதை ஒரு லாங் வீடியோல பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த சோசியல் மீடியால சரி, உள்ள போன கலையரசனும் சரி, எல்லாருமே எனக்கு அகெயின்ஸ்டா பேசுற மாதிரியோ என் மனநிலையை உடைக்கிற மாதிரியே இருந்தது. நான் ஏதாவது பேசினேன்னா தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் பேசாம இருக்கேன். அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்வி நான் பர்சனலா பேசுறேன். அது ரொம்ப தப்பு. நான் எதை பேசினாலும் மீடியா முன்னாடியே நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சேனலுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்க போறது இல்ல. என்னோட யூடியூப் சேனல்ல என்ன உண்மை என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒரு தரப்பா நான் பேசாம கலையும் கூட வச்சு நான் எல்லா உண்மையும் நான் பேச வைப்பேன். யாரோட வாயம் அடைக்கிறது என்னோட வேலை கிடையாதுங்க. யாருக்கிட்ட பேசக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்றது என் வேலை கிடையாது. சரிங்களா? யாரும் எப்படியே போங்க, என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு தான் நான் கேக்குறது. என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு பண்ணின்னு வராதிங்க. சுமூகமா சந்தோஷமா இருக்கணும்னா மட்டும் என்ன தேடி வாங்க. எதுவும் குட்டியை கலப்புறதுக்குன்னே என் வாழ்க்கையில வராதிங்கன்னு தான் நான் கேக்குறேன். சரிங்களா?
இது ரொம்ப ஆதங்கத்தோட இதை நான் பேசுறேன். என்னால தாங்க முடியல. இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பேசாம இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அவர் வர வரைக்குமே கண்டிப்பா இந்த ப்ரெஷரை வந்து நான் தாங்கி தான் ஆகணும். அவரை வச்சுதான் நான் பேசணும்னு இருக்கிறேன். நாங்க ஜாயின் பண்றோமோ இல்ல இந்த சோசியல் மீடியாவிலேயே ஒரேடியா வேணான்னு சொல்றனோ, அது எந்த முடிவா இருந்தாலும் அவர் வெளியே வரட்டும். நான் ஒரு கரெக்டான ஒரு இதை வச்சு பேசி ஒரு முடிவெடுத்து நான் உங்களுக்கு அதுக்கான இது எதா இருந்தாலும் நான் போடுறேங்க. என்னால முடியலங்க, சத்தியமா முடியல.